श्री 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 ஸ்ரீஓம். சித்திரகுப்தர் நமது பார்வையில். சித்திரகுப்தர் என்று சொன்னால் நமக்கெல்லாம் தெரியும். நம்முடைய இந்து தர்மத்திலே யமதர்மராஜாவுக்கு கீழே உட்கார்ந்து கொண்டு நம்மளுடைய பாவ புண்ணியங்களை கணக்கெடுப்பார் என்கின்ற ஒரு கதையை நாம் கேட்டிருக்கின்றோம். அது ஒரு நம்பிக்கை. சரி, இந்த சித்திரகுப்தனை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? எப்படி ஒரு பார்வையில் பார்க்கலாம்? சித்திரகுப்தன், சித்திரம் என்றால் வரைதல் என்று பொருள் அல்லவா? குப்தர் அப்படி என்று பார்த்தால் சமஸ்கிருதத்திலே பாதுகாப்பவர். அப்படி என்றால் சித்திரத்தை பாதுகாப்பவர். இதுதான் அதனுடைய முழுமையான ஒரு அர்த்தம். இப்பொழுது அவருடைய தொழிலை பாருங்களேன். நம்மளுடைய இந்து தர்மத்தில் என்ன சொல்லியிருக்கிறது? நம்மளுடைய பாவ புண்ணியங்களை எழுதி கொண்டிருக்கிறார். எழுதுதல் என்பதும் ஒரு வரைதல் தான் அல்லவா? அப்படி என்றால் நம்மளுடைய பாவ புண்ணியங்களை வரைந்து அதை பாதுகாத்து வைத்துக் கொண்டிருப்பவர் என்பதுதானே அர்த்தமாகிறது. அப்படி ஒருவர், சித்திரகுப்தன் என்கின்ற ஒருவர் இருக்கின்றாரா என்கின்ற எண்ணம் நம் மனதிலே உதிக்கும். உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். நாம் இருக்கிறோம். நம்மளுடைய இதயத்தின் செயல்பாடுகளை எப்படி எடுக்கிறார்கள்? இசிஜி, ட்ரெட்மில். இசிஜில என்ன பண்றாங்க? நம்ம சைலண்டா பட்டுன்னு இருப்போம், அமைதியா பட்டுன்னு இருப்போம். அங்கங்க வச்சுட்டு ஒரு கனெக்ஷன் வச்சுட்டு நம்மளுடைய இதயத்தின் செயல்பாடுகளை பார்க்குறாங்க. பிபி அதிகமாக இருக்கா, ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கிறதா, ரத்த அழுத்தம் குறைவாக இருக்கிறதா அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. அது நம்முடைய எண்ணத்தின் ஓட்டம். அதிகப்படியான எண்ண ஓட்டங்கள் இருக்கும்போது அந்த இரத்த ஓட்டங்களும் மாறுகின்றது, இரத்த அழுத்தம் மாறுகிறது, அது அங்கே பதிவாகிறது நாம் அமைதியாக படுத்துக் கொண்டிருக்கும் போது. அதே நேரத்தில் ட்ரெட்மில்னா ஒரு மிஷின் மேல நம்ம ஓடுறது. அந்த ஓடும் போதும் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுறாங்க ஒரு மிஷின்ல. நம்முடைய ஓட்டத்துக்கு ஏற்றா போல அதுல பதிவாகிறது. இந்த பதிவாகிறது பார்த்தால் என்னுடைய ஓட்டம் வேகமாக இருக்கும்போது அதற்கு ஒரு பதிவு, நிதானமாக இருக்கும்போது அதற்கு ஒரு பதிவு. இதயத்தின் செயல்பாடுகளை அங்கே வரைகின்றது அது அல்லவா? அப்படி பதிவு செய்ததை மருத்துவர் பார்க்கிறார். பார்த்துவிட்டு இந்த பிரச்சனைகள் உனக்கு இருக்கிறது, இப்படி நீ செயல்பட்டால் சரியாகிவிடும், உன்னுடைய உடல் பாதுகாக்கப்படும். அதே போல நமக்கே ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. நாமே டாக்டர் நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ, இந்த பிரச்சனை இருக்கு, நம்ம இந்த இடத்துல நம்ம பார்த்து நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கணும், நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும், இல்லை என்றால் நான் மரணம் அடைவேன், இல்லது இந்த உடலுக்கு கெடுதல் விளைவிக்கும். இதை அப்படியே பாருங்களேன். பாவ புண்ணியங்கள், நான் எந்த விதமான எண்ணங்களும் அற்று இருக்கும்போது அது சரியாக இருக்கிறது. எண்ணங்கள் மாறும்போது அதனால் கர்மங்கள் வரையப்படுகின்றது, எண்ணங்களின் கர்மங்களும் வரையப்படுகின்றது. பாவ புண்ணியங்கள் எண்ணத்திற்கேற்றார் போலும் என்னுடைய எண்ணம் தூய்மை இல்லை என்றால் வரையப்படும். சரி, என்னுடைய செயல்கள் சரியில்லை என்றால் அதுவும் வரையப்படுகின்றது. அப்பொழுது இந்த உடலை பேணி காக்க இந்த வரைவுகள் எப்படி காட்டிக் கொடுக்கின்றதோ அதே போல
என்னுடைய ஆன்மா பாதுகாக்கப்பட வேண்டும், சரியாக போற்றப்பட வேண்டும், சரியான நிலைக்கு நான் செல்ல வேண்டும் என்றால், சரியாக செயல்பட வேண்டும் என்றால், அதற்கு ஏற்றாற்போல் என்னுடைய செயல்களை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். புரிகிறதா? அதே போல்தான் இந்த சித்திரகுப்தன் என்பது வேறு ஒன்றுமல்ல. எப்படி நம் உடலுடன் ஒரு இணைப்பு வைக்கப்பட்டு பதிவுகள் எடுக்கப்பட்டு நம்மை நான் சீர்படுத்திக் கொள்கின்றோமோ, இங்கே மருத்துவர் என்பதை குரு என்று வைத்துக் கொள்ளலாம். என்னுடைய கர்மங்கள் அறிந்தவர் குரு, அவருடைய சொல்படி நாம் செய்யலாம். அதே போல் நாம் பக்குவப்பட்டு இருப்போம் என்றால் நமக்கே தெரியும் நம்முடைய செயல்கள் எது சரி எது சரியில்லை என்று. அப்படி என்றால் என்னுடைய இந்த கர்மங்கள் எது சரியான செயல்களை நான் செய்கின்றேன், எது சரியான செயல் அல்ல என்பது, தவறான செயல் என்பது எனக்கே புரிகின்றது. அப்போது அதை நான் சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். இந்த கர்மங்கள் நம்முடைய எண்ணங்களை கர்மங்கள் என்ற பெயரிலே ஒரு சக்தியால் இணைக்கப்படுகின்றது. அது பதிவு செய்து வைக்கப்படுகின்றது. அந்த பதிவிற்கு ஏற்றாற்போல் என்னுடைய ஆன்மா பாதுகாக்கப்படுமா, மீண்டும் பிறவி எடுக்குமா, துன்பப்பட போகிறதா அல்லது இன்பத்தை அனுபவிக்க போகிறதா என்பதை யார் முடிவு செய்வது? நாம் தான் முடிவு செய்கிறோம். நம்முடைய ஒவ்வொரு செயல்களும் ஒவ்வொரு கர்மாவை குறிக்கின்றது. அது நல்ல கர்மாவாக இருக்கலாம் அல்லது தீய பாவங்களாக இருக்கலாம். இந்த பாவ புண்ணியங்கள் என்பதுதான், இந்த வரைவது என்பதுதான் அங்கே சித்திரகுப்தன் செயலாக உருவகப்படுத்தி இருக்கின்றது. அப்போது கண்ணுக்கு தெரியாதவன் சித்திரகுப்தன். கண்ணுக்கு தெரியாமல் சித்திரகுப்தன் வரைந்து கொண்டிருக்கிறான் அல்ல. இது எப்படி நாம் நம்மளுடைய உடலுடன் ஒரு கருவியில் இணைத்து நாம் வரைந்து கொள்கிறோமோ, அதே போல்தான் நம்முடைய பாவ புண்ணியங்கள் அனைத்துமே நம்முடைய கண்ணுக்கு தெரியாத இடத்திலே வரைந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் நாம். அது வரைந்து வைப்பது நாம் தான். சித்திரகுப்தன் எங்கே இருக்கின்றான்? நம்மை அறியாமல், கண்ணுக்கு தெரியாமல் நம்முள்ளேயே அமர்ந்து கொண்டு எண்ணத்தை, என்னுடைய செயல்களை அது பதிவு செய்து பாதுகாத்து வைக்கின்றது. இதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் சித்திரகுப்தன் உட்கார்ந்து எழுது கொண்டிருக்கின்றான், நம்முடைய பாவ புண்ணியங்கள் கணக்கு பார்க்கப்படுகின்றது நம்மளுடைய மரண காலத்தில் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். மரண காலத்தில் மட்டுமே அவை திருப்பி பார்க்கப்படுகின்றது. அதைத்தான் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்கிறார்கள் நமக்கு, உன்னுடைய பாவ புண்ணியங்களை மரண காலத்தில் மட்டுமே நினைக்கின்றாய் என்று. அதை நாம் தவிர்த்துவிட்டு இப்போதே எது புண்ணியம் எது பாவம் என்று நாம் சரிவர நிர்ணயித்துக் கொண்டால் நம்முடைய பதிவுகள் சரியாக இருக்கும். சரியான பதிவாக இருந்தால் உடலுக்கு எந்த பாதிப்பும் அல்ல. அதே போல சரியான பாவ புண்ணியங்கள் இருக்குமே என்றால் நம்முடைய ஆத்மாவிற்கு எந்த விதமான செயல்களும் இல்லாமல், பாவ புண்ணியங்கள் இல்லாமல் அது முக்தியை நோக்கி செல்வதற்குண்டான வாய்ப்புகள் கொடுக்கின்றோம். ஆதலால் எப்படி உடலுக்கு நாம் நன்மை செய்கின்றோமோ அதே போல நாம் நம்முடைய ஆன்மாவுக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று கூறுவதுதான் இந்த சித்திரகுப்தன் மூலியமாக நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு பாடம். ஸ்ரீ ஓம்.